ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு டியூனா பிரியர்களுக்காக டியூனாவும் முட்டையும் போட்டு ஒரு வறுவல் இல்லாட்டி பிரட்டல் கறி அப்படி என்னன்னு சொல்லலாம். ஸோ இந்த இது குழந்தைகளுக்கு டியூனா விருப்பம்னா கொஞ்சம் உரைப்பை குறைச்சி போட்டு நீங்கள் செய்து உங்களோட குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். புட்டு இடியப்பம் அதோட இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த கறி சூப்பராக இருக்கு. நல்ல டேஸ்டான இது, நீங்களும் செய்து பார்க்கலாம். அதோட ஈஸியான ஒரு கறியும் கூட இது. ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அது கொதித்த உடனே கடுகு, சோம்பு, அதோட சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச கையோட இதில் சில்லி, அதோட கார்லிக், கறி லீவ்ஸ் இவ்வளோத்தையும் போட்டு அது கொஞ்சம் ப்ரௌனாக வர நான் 2 பெரிய ஒனியன் வெட்டி சின்ன சின்னனாக கட் பண்ணி இப்போ இதில் போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டுக்கும். இது வந்த அப்புறமா ஒரு இந்த ஸ்டேஜ் வரைக்குள்ள ஒரு 2 தக்காளி பழம் இதில் ஆட் பண்ணுறேன். அதுவே நல்ல சின்னனாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்ச மாதிரி வர வேணும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அளவு இப்போ மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு சிம்மில் விடைக்குள்ள நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி. ஸோ இப்போ பாருங்க நல்லா மசிஞ்சு கணக்கான ஒரு இதில் வந்திருக்குது. ஸோ அதன் பின்னாடி நான் இதுக்கு காணக்கூடிய உப்பு போட்டுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அதே மாதிரி கறி பவுடர் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டேன்னா உங்களுக்கு குறைய வேணுமெண்டா குறைய போடுங்க, கூட வேணுமெண்டா கூட போட்டு இதையும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு விருப்பமெண்டா போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. 2 டொமேட்டோவும் போட்டபடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை விடலாம். அதை நல்லா இருக்கா நல்லா வதக்கிடலாம். ஸோ அது வதங்கின உடனே ஒரு 100 கிராம் அளவு டியூனா எடுத்து அதே ஆட் பண்ணுங்க. இது ஒரு 2 பேருக்கு காணக்கூடியது தான் நான் இதில் செய்கிறேன். உங்களோட வீட்டில் கூட பேருன்னா கூட ஆட் பண்ணுங்க. இது நல்லா இருக்கா இதை வதக்கிடலாம். நல்லா வதக்கி போட்டு அந்த தூள் வாசனை போடுறதுக்காக இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அளவு மூடி வச்சிடலாம். ஸோ இது இப்போ தூள் வாசனை எல்லாம் போய் நல்லா வந்திருக்கு. இப்போ அதன் பின்னாடி நான் ஒரு 2 முட்டை எடுத்து அதில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு அப்படியே பீட் பண்ணிட்டு இப்போ அதையும் சேர்த்து இதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். முட்டை நல்லா பொரிய வேணும் இதில் சேர்ந்து. இப்போ நைஸாக இதை பிரட்டி எடுத்துடலாம். இப்போ கிட்டத்தட்ட முடியுது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த இது செய்து முடிச்சிடலாம் இந்த கறி. ஸோ இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். மறக்காமல் செய்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும். இது ஈஸியும் கூட செய்கிறது. பெண்கள் வேலைக்கு போனால் ஆண்கள் இதை செய்து அசத்துங்க. ஏனண்டா இது செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ஸோ பெண்கள் சந்தோஷப்படுவார்கள் நீங்கள் வீட்டில் செய்து வச்சுருந்தா அப்படி. ஸோ இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அதோட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.